எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவ விழிப்புணர்வு என்கிற அடிப்படையில் பல வருஷமாக பல விதங்களில் இந்த மீடியா வாயிலாக ஆண்டுடைய வார்த்தைகளை எப்படியாயினும் திருச்சபை மக்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் அறிந்து கொண்டு மெய்யான ஒளியை கண்டு கொள்வதற்கு ஆண்டவர் அசோகன் அவர்களுக்கு கொடுத்து வருகிற பாரம், அவர் கொடுத்த அனுபவங்கள், கர்த்தர் கொடுத்த ஞானம், அதன் அடிப்படையில் நடத்தப்பட்டு வருகிற இந்த வார்த்தைகளுக்காக, இந்த சேனலுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாள் கிறிஸ்துவின் பிறப்பு என்கிற அந்த நிலையில் வந்திருக்கிறோம். இப்போதான் இந்த வருஷத்தை தொடங்கணும், வருஷம் முடிய போகுது. இந்த வருஷ முடிவில் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற அந்த நாட்களாக, தினமாக டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதலே பாடல்களை பாடவும், வசனங்களை சொல்லவும், வீடுகளை சந்திக்கவும், ஜனங்களை உற்சாகப்படுத்தவும், பரிசு பொருட்களை கொடுக்கவும், ஏழை எளிய ஜனங்களை விசாரிக்கவும், திக்கற்ற பிள்ளைகளை தேற்றவும், ஆண்டுடைய வார்த்தையால் பல நிலைகளில் ஆண்டவர் நாம மகிமைக்காக செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய நோக்கம் என்ன? எப்படியாயினும் ஆண்டவர் இயேசு யார், அவர் பிறப்பை ஒட்டியுள்ளதான முக்கியத்துவங்கள் என்ன என்கிற இப்படி பல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இப்பொழுது இந்த நாளிலும் பரலோக தேவ மைந்தனின் பரிசுத்த பரவச பிறப்பு என்கிற தலைப்பின் அடிப்படையில் அடிமை உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றது. இதன் அடிப்படையில் அநேக வார்த்தைகளை சொல்லக்கூடும். ஏன் இதை இப்படி இத்தனை வார்த்தைகளை வைத்து சேர்த்து சொல்லுகிறேன்னா, முதலாவது கிறிஸ்துவின் பிறப்பு பரலோகத்தோடு சம்பந்தப்பட்டது. பரலோகம் பூலோகம் என்று சொல்லப்படுகிறது. பரலோகத்தோடு சம்பந்தப்பட்டது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனத்தில் படிக்கும்போது அங்கே நீங்கள் பார்க்கிற வேளையில் அவர் ஆரம்பத்தில் எங்கே இருந்தாராம்? பரலோகத்திலே என் பிதாவோடு அவருடைய செல்ல பிள்ளையாய் அவருடைய சமூகத்தில் நான் மகிழ்ந்து கொண்டிருந்தேன் என்பதாக, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். பிள்ளைங்கிற ஒரு ஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் அடிகூர்ந்தேன் என்பதாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் விளக்கி சொல்லுகிற வார்த்தைகள் உண்டு. அப்போ பரலோகம், நாம் இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த ஆண்டவர் இயேசு பரலோகத்துக்குரியவர், பரலோகத்தின் தேவன். அவர் இந்த வசனத்தின்படி செல்ல பிள்ளையாக இருந்தேன்னு சொல்லப்பட்டிருக்க, அவர் பரலோகத்தில் இருந்தார். ஆண்டவர் திரித்துவ தேவனை குறித்து வேதத்தில் படிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த 2வது ஸ்தானத்தில் உள்ள தேவனுக்கு பெயர்தான் மைந்தன் என்று அழைக்கப்படுகிறது, குமாரன் என்று அழைக்கப்படுகிறது, அல்லது வார்த்தையாகிய தேவன் என்று குறிப்பிடப்படுகிறது. சரி, அப்போ பரலோகம் அப்படின்னு சொன்ன பாருங்க. பரலோகத்திலே ஆண்டவர் இயேசு இருந்தார். பரலோகம் பரிசுத்தமானது. பரலோகம் முழுமையும் தெய்வீகமானது. ஒரு குறைபாடும் இல்லாதது. தேவன் இருக்கிற இடம், தேவ தூதர்கள் இருக்கிற இடம். ஒரே ஒரு சிறிய காரியம் கூட பரலோகத்தில் பாவத்திற்கு இடமில்லை. தேவன் பரிசுத்த, உலகம் முழுவதையும் ஆரம்பத்தில் பரிசுத்தமாய்தான் படைத்தார். நாள் வந்தபோது பாவம் உருவாகிவிட்டது. அந்த பாவத்தின் காரியத்திற்காக இந்த பரலோகம் மைந்தர் பூமிக்கு வரவேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்று போனவர்கள்னு சொல்லியிருக்கு. எல்லாரும் பாவம் செய்தவர்கள். ஆண்டவர் எல்லாத்தையும் படைக்கும் போது, மனிதர்களை படைக்கும் போது பாவம் என்கிற வார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கே பார்க்கிறோம், பாவம் உலகத்தில் பிரவேசித்தது. பரிசுத்தம் பார்த்து கொண்டிருந்தது. பரிசுத்தத்தின் எல்லைக்குள்ளே பாவம் பிரவேசித்தது. சங்கீதம் 51:5 சொல்லுகிறது, நான் துர்க்குணத்தில் உருவானேன்,
என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அந்த குடும்பம், தேவன் குடும்பங்களை படைத்தார். அந்த குடும்ப அமைப்புக்குள்ள தாவீது என்ற தேவ மனுஷன் இந்த வார்த்தையை உச்சரிக்கிறார். அப்போ பிறக்கும் போதே குழந்தைங்க பாவம் செய்யல, ஆரம்பத்திலே பாவம் பிரவேசித்ததினால் அந்த வார்த்தை குறிப்பிடப்படுகிறது. நான் துர்க்குணத்துல உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். இப்ப இந்த பாவம் போக்கப்பட வேண்டும், பாவ உணர்வு மாற்றப்பட வேண்டும். அங்க அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க ஒரு பரிகாரம் உருவாக வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று தீர்க்கதரிசன குறிப்புகள் நிறைவேற வேண்டும். அதன் அடிப்படையில் தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு முன்கூட்டியே இந்த உலகத்தில் பாவத்தை போக்கக்கூடிய ஒரு தெய்வம் வரணும், வந்து அவர் பிறக்க வேண்டும். அவர் இந்த பூமியில் பிறந்து அவர் பல மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்கிற காரியங்கள் நிறைவேறும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு மனிதனாய் பிறக்க வேண்டிய நிலை உண்டானது, பிறந்தார் என்று. அவரை குறித்து லூக்கா 1:35 பார்க்கும்போது, மரியாள் கிட்ட, மரியாள் யார்? ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்திலே பெற்றெடுக்க வேண்டும் என்று குறிக்கப்பட்டதான ஒரு கன்னி பெண். ஒரு பாவம் செய்ததாக குறிப்பிடப்படவில்லை. அந்த கன்னி கர்ப்பவதியாக வேண்டும், ஒரு குமாரனை பெற வேண்டும், அவர்களுக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இம்மானுவேல் என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த வார்த்தை குறிக்கப்பட்டாலும் இயேசு என்று பெயரிடுவாயாக என்றெல்லாம் முன் தீர்க்க தரிசனம் குறிப்பிடப்பட்டபடியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவமில்லாதவராய் பரிசுத்தராய் இந்த உலகத்திலே பிறந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்படி அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி தூதர்கள் மரியாள் கிட்ட சொல்லும் போது ஒரு பெரிய அட்டவணையே சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 1 அதிகாரத்தில் அதுல குறிப்பா 35 வசனத்தில் படிக்கும்போது ஒரு வார்த்தை அங்க பார்க்கிறோம். உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் என்கிற ஒரு வார்த்தை பார்க்க முடியும். தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எண்ணப்படும் என்று 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட வார்த்தை தான் அது. ஆனால் இப்பொழுது இந்த வார்த்தை குறிப்பிடப்படுகிறது. மரியாள் இடத்துல சொல்லப்படும், பிறக்கல. இந்த வசன அடிப்படையில் ஆண்டவர் பிறக்கல. அப்போ அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆண்டவர் இந்த உலகத்திலே மரியாளின் வயிற்றில் வந்து பிறக்க வேண்டும் என்கிற நியமம் உண்டானது. அதனாலதான் நான் குறிப்பிடும் போது அவர் பரலோகத்தில் இருந்தவர், அவர் இந்த பூமிக்கு வந்தார், அவர் தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்டார், அவர் பரிசுத்தர் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு பிறப்பு பரிசுத்தம் உள்ளது. கோடி 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 மக்கள் இந்த உலகத்தில் பிறந்தாலும் புருஷனை அறியாத, குடும்ப உறவு இல்லாத பிறந்ததான பரலோக தீர்மானத்தின்படி பிறந்த ஒரே ஒரு ஒப்பற்ற தெய்வம் ஆண்டவர் இயேசு. அதனால்தான் அவர் பரிசுத்தர். அப்படி அவர் இந்த உலகத்தில் பிறந்த போது என்ன ஆனது பாருங்கள். அவருடைய பிறப்பை ஒட்டி செய்தி அறிவிக்கப்பட்ட போது ஒரே ஒரு பகுதி உள்ள மக்களை தவிர எல்லாருடைய வாழ்க்கையிலும் பரவசம் உண்டானது. யாருக்கு துக்கம் உண்டானது? ஏரோதுக்கும் ஏரோதை சார்ந்த எருசலேம் நகரத்தார், அவர்களுக்கு மட்டும் துக்கம் உண்டானது. மத்தேயு 2 அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். ஆனால் மற்றபடி மேய்ப்பர்களை குறித்து பார்க்கிறோம், சந்தோஷப்பட்டார்கள். தூதர்கள் வந்து சந்தோஷப்பட்டார்கள். எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அறிவிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் ஜனங்கள் மகிழ்ந்திருந்தார்கள். இருளில் வாழ்கிற ஜனங்கள்
பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்றெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கன்பானவர்களே, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன், எல்லாவற்றிலும் ஒப்பற்ற தெய்வம் இயேசு, அவர் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தார். அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். இந்த மாதம் அவருடைய பிறப்பை கொண்டாடுகிற தேவ ஜனங்கள், அவருடைய பிறப்பின் முக்கியத்துவத்தை நீங்கள் உணரும் போது அவருடைய பிறப்பை குறித்ததான அதில் உண்டானதான பரிசுத்தம், அதன் மூலம் உண்டானதான மகிழ்ச்சி, அவர் மூலம் உண்டானதான விடுதலை, அவர் மூலம் புறப்பட்ட ஆசீர்வாதங்கள் வேதாகமத்தில் ஏராளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2024ஆம் ஆண்டில் கிறிஸ்துவின் பிறப்பை பண்டிகையாக கொண்டாடுகிற அனைவரும் ஏதோ இயேசு பிறந்தார், இயேசு ஏதோ வாழ்ந்தார் அப்படிங்கிற அந்த நிலைமை இல்லாம, ஆனா இப்ப ஒரு குழந்தையா பிறக்கல, அவர் பிறந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு. அதை நினைவு கூறும்படி இந்த நாட்களில் நாம் அதை நினைத்து நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அநேகர் சுகமடைய வேண்டும், அநேகர் விடுவிக்கப்பட வேண்டும், அநேகர் பரலோக தெய்வத்தின் இன்பத்தை ருசி பார்க்க வேண்டும். அதற்காகவே இந்த வார்த்தைகள். எனவே இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கேட்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், மனமகிழ்ச்சி உண்டாகட்டும், பரலோக இன்பம் உண்டாகட்டும். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வாழ்த்தி இந்த வார்த்தைகளை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.